ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிபி போஸ்ட் ஆஃபீஸ் மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அது எப்படி ஃபர்கெட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதிலேயே பாருங்கள், அது பாஸ்வேர்டு கீழே பாருங்கள், ஃபர்கெட் எம்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிட்டு நம்ம எப்படி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபர்கெட் எம்பின் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஃபர்கெட் எம்பின்னு சொல்லி இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வச்சு உள்ளே போகணும். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் நம்பர் ஷிஃப்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ யூ டிட் நாட் ரிஜிஸ்டர் அகைன் வருது, ஓகேன்னு சொல்லி கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட கஸ்டமர் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே காமிக்கும், ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி போன இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்க்காதீங்க, மறக்காமல் வந்து போய் பாருங்கள். இந்த அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இது போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுக்கணும். இந்த அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடி எதில் இருக்குன்னா, நீங்கள் இந்த ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கார்டு மாதிரி வாங்கியிருப்பீங்க. அந்த கார்டில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரும் கஸ்டமர் ஐடியும் போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் நம்பரு ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கார்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கார்டு இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆன்லைன் போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண சொன்னேன். இந்த கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இது வச்சு தான் நீங்கள் மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இந்த கார்டில் பாருங்கள், அவங்க அக்கௌண்ட் நம்பரு கீழே சிஃப் நம்பர்னு பார்த்தீங்களா, இந்த 2 நம்பரும் போட்டு தான் நீங்கள் பாஸ்வேர்டு ஃபர்கெட் பண்ண முடியும். அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட புது பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் புதுசாக போகிற பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஏற்கனவே போட்ட பாஸ்வேர்டுக்கான போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா எடுக்காது. நான் ஒரு டைம் போட்டு தான் எடுக்கலை. அதுக்கு முன்னாடி 2ஆவது டைம் வேறு பாஸ்வேர்டு போடாத பாஸ்வேர்டாக போட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போடாத பாஸ்வேர்டு, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக தப்புன்னு தெரியாது. ஆனால் அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா எடுத்துக்காது, ஆல்ரெடி இந்த பாஸ்வேர்டு போட்டுருக்குன்னு சொல்லணும். நீங்கள் போடாத பாஸ்வேர்டாக போட்டுக்கோங்க. 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு இப்போ நியூ பாஸ்வேர்டு போட்டு மறுபடியும் அதே பாஸ்வேர்டு கீழே இன்னொரு டைம் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ட்ரு பண்ணிட்டு பேக் பேஸ் அமுத்துங்க. அமுத்திட்டு கீழே பேக் பேஸ் அமுத்துனீங்கன்னா செட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட் பின்னு இருக்குது, அது ஓகே கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது செக்யூர் கொஸ்டின், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் செக்யூர் கொஸ்டின் கேட்டிருக்கும். அந்த கொஸ்டின் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க 3 கொஸ்டின். சப்போஸ் நீங்கள் கொடுக்கலைன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை எனக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்குது, பாருங்கள் கீழே சேஞ்ச் கொஸ்டின் கூட இருக்குது, எனக்கு வேறு கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 கொஸ்டின் கொடுத்துருப்பீங்க, வேறு கொஸ்டின் கூட சேஞ்ச் பண்ணி அதுக்கு உண்டான ஆன்சர் இது பண்ணிட்டு நீங்கள் உள்ள டேரெக்டாக போயிடலாம். அது ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் எனக்கு ஆன்சர்லாம் தெரியல, என்ன கொஸ்டின் கொடுத்தேன்னு தெரியலனாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இந்த கொஸ்டின் ஓகேவான்னு பாருங்கள். இல்லைன்னா கீழே சேஞ்ச் கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில், அந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் அதாவது இந்த ஐபிபி மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணும்போது கொஸ்டின் கொடுத்துருப்பீங்க, ஆன்சர் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும், அந்த ஆன்சர் என்னென்னு பார்த்து கொடுங்க. இல்லை நான் கொடுக்கல அப்படின்னா நான் ஆன்சரை ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கீழே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க நான் இதை மாட்டி இப்போ ஸ்கிப் அண்ட் டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டு அந்த கொஸ்டின் எனக்கு தெரியலன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேண்டேட்ரின்னு சொல்லி கேட்கும். அப்போ மறுபடியும் நீங்கள் இன்னொரு டைம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே ஃபஸ்ட்லேருந்தே வந்துடும். ஏன்னா அந்த கொஸ்டின் தெரியாதனால நம்ம அப்படி பண்ணுறோம். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ஃபுல் பண்ணிட்டு இப்படி வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து கேட்கும். இப்போ நீங்கள் ஸ்கிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு ஓடிபி போயிடும். உங்களோட ரெஜிஸ்டரில் மொபைல் நம்பருக்கு 6 ஓடிபி வரும். அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆப் எடுத்துக்கும். எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் லாகின்னு சொல்லி ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுன்னா இப்போ வாங்க நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். உங்களோட புது பாஸ்வேர்டு 4 டிஜிட் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்கள், லாகின் ஆயிரும். அவ்வளோ நம்பரை ஈஸியாக இந்த மொபைல் பேங்கிங் ஆப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எப்படி ஃபர்கெட் பண்ணுறதுன்னு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி நண்பர்களே.